அத்தை. டாக்டர் டாக்டர். மயக்கம் தெளிஞ்சிருச்சு, நீங்க போய் பார்க்கலாம். பேஷண்ட் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, அதனால டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. சரிங்களா? இங்க வாங்க. வாங்க. வாட்ச். அண்ணா. மதுவா. அண்ணா. 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 சீனு, உட்காருப்பா. அண்ணா. பா, ரொம்ப வலிக்குதா? உங்களுக்கு கார்ல அடிபட்டதும் ஆபரேஷன் பண்ணும்போதும் உங்களுக்கு ரொம்ப வலிச்சுதாப்பா? இல்ல, வலிக்கலடா. புள்ள உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாம ரொம்ப ஏங்கி போயிட்டா மாதவா. நாங்களே ரொம்ப பயந்து போயிட்டோம்னா. இப்பதான் எங்களுக்கே உயிர் வந்திருக்கு. அப்ப அவளுக்கு எப்படி இருக்கும்? கடவுள் புண்ணியத்துல நீ பொழைச்சு வந்ததே போதும் மாதவா. டாக்டர் ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல ஒவ்வொரு நிமிஷமும் எங்க எல்லாருக்கும் திக்கு திக்குன்னு இருந்துச்சு. ஏங்க, இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? சீனு அண்ணன் உனக்காக அம்மன் கோயில்ல வேண்டுதெல்லாம் வச்சு ஆணி செருப்பெல்லாம் போட்டு நடந்துச்சுன்னு. நித்யா, அதெல்லாம் இதுக்கு பணம் கிட்ட சொல்லிக்கிட்டேன். கவர்னரா, சீனு இப்போ பொறுப்பா மாறிட்டம்பா. இவ்ளோ நாளா சீனு பொறுப்பு இல்லாம விளையாட்டு பிள்ளையா இருக்கானேன்னு நினைச்சேன். அவ உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது, எங்களுக்கு போன் பண்ணி விவரத்தை சொன்னது, கூடவே இருந்து பொறுப்பா பாத்துக்கிட்டது, ஹாஸ்பிட்டல்ல உனக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னதும் அவன் வேதனைப்பட்டது, நீ நல்லாயிட்டு வரணுன்றதுக்காக கோயில்ல ஆணிக்கால் செருப்பு போட்டு வேண்டிக்கிட்டான். சீனு ரொம்ப பொறுப்பானவன ஆயிட்டான்பா. அம்மன் கோயில்ல உனக்கு நான் நேர்த்தி கடன் பண்ணப்போ ஒருத்தி உன் உருவாரத்தை மிதிச்சா பாரு, அன்னையில இருந்து நம்ம குடும்பத்தை கெட்டதை புடிச்சு ஆட்டுதுப்பா. அதுதான் உன்னை இப்ப இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து படுக்க வச்சிருச்சு. அந்த பொண்ணு பண்ண கெடுதல்ல தலைக்கு வந்தது இதோட போயிடுச்சு. இதோட திஷ்டி கழிஞ்சதுன்னு நினைச்சுக்குவோம். இனிமே எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஐயோ, மறுபடியும் ஏதாவது பரிகாரம் சொல்லிட்டு போறாங்க. அத்தை, அத்தை, டாக்டர் அவரை ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் வீட்டுக்கு வந்ததும் நாம பேசிக்கலாம். ஆமாண்ணே, நீ ரெஸ்ட் எடு. நாங்களாம் வெளியே தான் இருப்போம். அம்மா, அண்ணன் ரெஸ்ட் எடுக்கட்டுமா? நம்மளாம் வெளியே இருக்கலாம். மாதவா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. தாத்தா எழுந்திருச்சீனோ, பார்த்து பார்த்து. அதுவா அண்ணா, நல்லா ரெஸ்ட் எடுண்ணா. நாங்க வெளில தான் இருக்கோம், சரியா? பார்த்துடா.
எங்க நீங்க என்னங்க பண்றீங்க இங்க? காருக்கு கால் வலி, அதான் மசாஜ் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஆயில் மசாஜா இல்ல பவுடர் மசாஜா? எங்க நீங்க தான் டிராப் பண்ணணும். ஏங்க நீங்க வாங்க. இந்த படிச்ச பசங்களே இப்படிதான், புருஷன் மொண்டாட்டிக்குள்ள விட்டு கொடுத்து போறதே இல்ல. இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்குதுங்க, அப்புறம் வீடு தெரு காய்கறி கடைன்னு இப்படியே சண்டை கட்டிக்கிட்டே நிக்குதுங்க. எது கல்யாணமா? இந்த பொண்ணு கூடயா? ஐயய்யய்யய்ய. ஏங்க ரொம்ப நன்றிங்க. எங்க இருந்தோ வந்தீங்க, எங்க குலதெய்வம் மாதிரியே என் கூடவே இருந்தீங்க. இவங்க எதுக்கு ஃபோன் பண்றாங்க? ஹலோ, எப்படி இருக்கீங்க? உங்க அண்ணன் எப்படி இருக்காரு? சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சது. ஈவினிங் அண்ணன் மயக்கம் தெளிஞ்சு கண் முழிச்சிட்டாரு. சரியாயிடும், நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு கால் எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்லங்க, வலி இருக்கு, ஆனா இன்னும் கால் சரியாகல. ஊனி நடக்க கஷ்டமா தான் இருக்கு. ஆயின்மெண்ட் ஆச்சு போட்டீங்களா? இனிமேதான் நான் போட்டுக்கிறேன். ஏன் போடல? தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஆயின்மெண்ட் போடுங்க. தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ் எல்லாம் இனிமே நமக்குள்ள சொல்லக்கூடாது. ஏன் ஏன் சொல்லக்கூடாது? ஹலோ, இருக்கீங்களா? ஹலோ. நான் பேசுறது உங்களுக்கு புரியலையா?